வீடு கட்டி தரத்துக்காகத்தான் வக்ஃபு சட்ட திருத்தமா? அப்படி எதுவுமே அதுல இல்லையப்பா. நீ வீட்டை இடிக்கிற கூட்டமாச்ச ஒண்ணு எப்படி நாங்க நம்புவோம்? எந்த காலத்துல எங்களுக்கு நீ வீடு கட்டி கொடுத்தால ஒரு சம்பவம் சொல்லு. குஜராத்ல வீடு கட்டி கொடுத்தீங்களா? நீங்க முதல்வராக இருந்த காலத்துல இருந்து இப்ப பிரதமராக 10 ஆண்டுகளுக்கு மேலாக பதவியில் இருக்கிற இந்த காலத்தையும் சேர்த்து எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் முஸ்லிம்களுக்கு வீடு கட்டி கொடுத்த சம்பவம் எங்க நடந்துச்சு? எங்க கனவுல கூட அப்படி வராது. வீட்டை இடிக்கிற மாதிரி புல்டோசர் தான் கொண்டு இடிச்சிருவாங்களோ. வட மாநிலத்தில் அப்படித்தானப்ப எங்க சமுதாயத்தை பாடாப்படுத்துறீங்க. அவன் போராட்டத்துக்கு வரவிடாம அச்சுறுத்துவதே. நீ வந்தா லிஸ்ட் எடுக்கிறாங்க. இப்போது இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்தை எதிர்த்து வட மாநிலங்களில் முஸ்லிம்கள் கிளர்ந்தெழுந்து போராடினார்கள். அவங்களை குறி வச்சு அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறார்கள். ஊபியில எல்லாரும் 2 லட்சம் 3 லட்சம் பிணை தொகை கட்ட வேண்டும். எதுக்கு? போராடியதற்கு. போராடினதுக்கு எவனா 2 லட்சம் கட்டணும்னு சொன்னா எப்படிப்பா? வட மாநிலத்தில் அந்த கொடுமை நடக்கிறது. இவர்கள் நமக்கு வீடு கட்டி தர போறாங்க. நம்ம நம்பணும். என்னமோ அடுக்குமாடி கட்டணம்லாம் கட்டி மேலே ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சு எது வக்ஃபு நிலத்துல இவர் கட்டி தருவார்னு சொல்வார். நம்ம நம்பணுமா? இவங்க கொண்டு வருகிற ஒவ்வொரு திருத்தத்தையும் பாருங்கள் எப்படி இவங்க சித்தரிக்க முனைகிறார்கள் பாருங்கள்.